பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. போதை கலாச்சாரம் அதிகமாயிருச்சு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகமாயிருச்சு அப்படின்னு இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரச்சாரம் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் சம்பவங்கள்லையும் கஞ்சா செடி வளர்க்குற விஷயத்துலையும் தாவேகா நிர்வாகிகள் தான் அதிகமாக சிக்கியதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கு எடுத்துக்காட்டாக நேற்று கூட ஒருத்தர் மாட்டிருக்காரு. இந்த போதை கலாச்சாரம் இந்த 2 மாதங்களில் அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்த பலரும் சுட்டி காட்டுறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக போதை ஊசியை பயன்படுத்தி பல இளைஞர்கள் இறந்து போகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்றாங்க. குறிப்பா பார்த்தோம்னா திருச்சி மாவட்டத்தில் 40 நாளுக்குள்ளேயே 3 பேர் போதை ஊசியை பயன்படுத்தி அதன் மூலமா இறந்தும் போயிருக்கிறாங்க. அந்த 3 பேருமே 23 வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த செய்தியை இன்னைக்கு பலரும் குறிப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதனுடைய விவரத்தை பத்தி பார்க்கும்போது திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போதை ஊசி பழக்கமும் போதை ஊசி விற்பனையும் அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாங்க. குறிப்பா பார்க்கும்போது காந்தி மார்க்கெட், பாலக்கரை, குட்ஷெட் ரோடு, அரியமங்கலம் போன்ற பகுதிகளில் இந்த போதை ஊசி பழக்கமும் விற்பனையும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாங்க. இதனை ஒட்டி தான் ஜூன் 8ஆம் தேதி ஒரு இளம் பெண் ஒருவர் போதை ஊசியை பயன்படுத்தி இறந்து போயிருக்காங்க. ஜூன் 30ஆம் தேதி ராஜமாணிக்கம் அப்படிங்கிற 22 வயசான ஒரு இளம் வாலிபர் போதை ஊசியை பயன்படுத்தி கழிவறையிலேயே இறந்தபடி கிடந்திருக்கிறாரு. எனவே ஒரே மாசத்துக்குள்ளேயே 2 பேர் போதை ஊசியை பயன்படுத்தி இறந்து போயிருக்காங்க. அதுவும் வயசு கம்மியான பசங்க. இதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பொதுமக்கள் கோரிக்கை வச்சுட்டு இருந்த சமயத்துல தான் இன்னைக்கு அதே போன்ற ஒரு மரண செய்தி வந்திருக்குது. புத்தூர் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற கல்லாங்காடு பகுதியில் 20 வயசான சஞ்சய் அப்படிங்கிற ஒரு இளம் வாலிபர் ஊசியை பயன்படுத்தி போதையை அளவுக்கு அதிகமாக ஏற்றிக்கிட்டதால அவரு இறந்து போயிருக்கிறாரு. எனவே ஜூன் மாசத்துல 2 பேர், இந்த ஜூலை மாசத்துல ஒருத்தர்னு சொல்லி கிட்டத்தட்ட 40 நாட்களுக்குள்ளேயே 3 இளைஞர்களை இந்த போதை பழக்கத்தால் இழந்திருக்கிறோம். இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும், இல்லைனா இளைஞர்கள் முழுக்க இப்படியே அழிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிற பதைப்பதைப்பான கோரிக்கையை மக்கள் முன்னெழுப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற அன்னைக்கு 3 திட்டங்களுக்கு முதல் கையெழுத்து போட்டாரு. அதில் போதைப் பொருள் தடுப்புக்காகவே தனிப்பிரிவு ஒன்று உண்டாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. அதெல்லாம் செயல்படுதா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அந்த திட்டத்துக்கு கையெழுத்து போடும்போது இது தனிப்பிரிவெல்லாம் கிடையாதுங்க, போலீஸார் இருக்கிறாங்க, அதுலேயே ஒரு பேட்சை பிரித்து உட்கார வைக்க போகிறாங்க, டேபிள் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் திருப்பி போட போகிறாங்க, இதனால் எந்த யூஸும் கிடையாது அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சுருந்தாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது, போதையில்லா தமிழ்நாட்டை நாங்கள் உருவாக்கியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான தீர்வாக இந்த தனிப்பிரிவை முன் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த போதைப் பொருள் தனிப்பிரிவானது இப்போ செயல்பாட்டில் இருக்குதா அப்படின்னு சொல்லி தான் பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. போதைப் பொருள் ஒழிப்பு நாள் அன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாரத்தான் போட்டியில் கலந்துக்கிட்டு ட்ரக்ஸை வீடு ஸ்போர்ட்ஸ் எய்டு அப்படின்னு சொல்லி வாசகம்லாம் எழுதி ரீல் போட்டுட்டு இருந்தாரு. ஆனால் அதே சமயம் போதை பவுடரை நுணுக்கிற மாதிரி ஒரு அமைச்சரே வீடியோ போட்டிருந்தாரு. அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இவருடைய படங்கள்லேயே போதைப் பொருள் பயன்படுத்துறதை ஊக்குவிக்கிற வகையில் பாட்டு பாடி இளைஞர்களை தவறாக வழி நடத்தினாரு. இப்போ இவர் ஆட்சியில் கட்டுக்கடங்காத விற்பனை பெருகி இருக்கிறதாக பலரும் குற்றம் சாட்டுறாங்க. முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படிங்கிற கேள்வியை மக்கள் முன் வச்சிட்டு இருக்காங்க. இப்படி மக்கள் ஒரு பக்கம் போதைப் பொருள் பழக்கம் பெருகிட்டே இருக்கு, இளைஞர்களை காப்பாத்துக்கன்னு ஒரு பக்கம் கும்பிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு தாவேகாவினர் பலருமே உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த வகையில் நேற்று ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்ததுங்க. அதாவது ஈரோடு மாவட்டம் பவானியில் குட்காவோட கையை காலமாக பிடிப்பட்ட தாவேகா நிர்வாகியான அருண் அப்படிங்கிறவரை இரவோட இரவா போலீஸார் கைது செஞ்சிருக்கிறாங்க. குட்காவை காரில் பதுக்கி விற்பனைக்கு வச்சிருந்ததாக இவரோட சேர்த்து ராம்குமார் அப்படிங்கிற இன்னொருத்தரையும் சேர்த்து கைது பண்ணியிருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து 8 கிலோ குட்கா, 3 கார்கள், 25,000 வரைக்கும் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. 2022 1.5 டன் குட்கா கடத்தியதாக இந்த தாவேகா நிர்வாகியான அருண் அவர்களை குண்டர் சட்டத்தின் கீழே கைது செஞ்சிருக்கிறாங்க. எனவே இப்படி குற்றப்பணியை வச்சுக்கிட்டு கட்சியில் சேர்ந்து நிர்வாகியுமாகி அதே தொழிலை திரும்பவும் பார்த்து வந்திருக்காரு. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, நைட்டோட நைட்டாக இவர் கைது பண்ணிட்டு எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டு அவரை நைட்டோட நைட்டாக போலீஸார் பிணையில விடுவிச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவமும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு கட்சி தலைவராக என்னென்ன பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்தாரோ, என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாரோ, என்னென்ன விமர்சனங்கள் முன் வச்சாரோ, அதுக்கு துளியும் கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் உண்மையாக இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் எழுது. இவர் ஆரம்பித்த போதைப் பொருள் தடுப்பு தனிப்பிரிவு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற கேள்வியை பொதுமக்கள் தொடர்ச்சி எழுப்பிட்டு வராங்க. இளைஞர்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோட கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இனிமேலாவது இந்த துறை சரியாக செயல்படுதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.